அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட. இன்று மிக அற்புதமான தை அமாவாசை நாள். இந்த நாளில் இறை சக்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதோடு கூட நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் நிறைஞ்ச இந்த ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயங்கள், நினச்ச அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியுங்க. ஏன்னா 5 நொடிகளில் நமக்கு என்ன வேணுமோ அந்த வேணுங்கிற விஷயத்தை சாதிக்க கடவுள் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் இந்த மாதிரி ஒரு பதிவை நான் போட்டதே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பதிவானது எனக்கு சமீபத்தில் தான் இந்த சோடசக்கலை நேரம் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அப்போ அதுவும் இன்றைக்கு தை அமாவாசைனால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணி நல்லா போராடிட்டும் நமக்கு அதில் வெற்றி இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 5 நொடி அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நேரத்தில் கடவுள் நீங்கள் கேட்டாலுமே அதை கண்டிப்பாக கொடுத்துருவாராம். இதில் அந்த நோங்கிற வார்த்தைக்கே ஒரு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் நடக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இந்த 5 நொடிகளில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் அந்த வரம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் பெரிய பணக்காரவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சூக்ஷ்மமான ஒரு நேரம் தான் இந்த ஒரு சோடசக்கலை நேரம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு நேரத்தை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல விதத்துக்கு பயன்படுத்தி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிக அற்புதமான ஒரு பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு இது மாதிரி உடனுக்குடனே நடக்கிறது, இது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ரகசிய நேரம் இருக்கிறது. இது நமக்கு யார் முதல்ல நமக்கு சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்திய மாமுனிவர் நம்ம இந்த உலகுக்கு சொன்ன ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக எப்படி முறையாக பயன்படுத்தணும், நம்ம நினச்சதை எப்படி சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது வளர்பிறையில் பிரதம முதல் பௌர்ணமி வரைக்கும் 15 திதிகள் இருக்குது. அதே மாதிரி தேய்பிறையிலையுமே நமக்கு பிரதமை முதல் அமாவாசை வரைக்கும் 15 திதி இருக்குது. அப்படி திதினா நமக்கு கலைகள்னு அர்த்தம். இதில் 15 இல்லாமல் 16ஆவதாக உள்ள ஒரு கலை தான் சோடசக்கலை அப்படிங்கிறோம். சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்த ஒரு அம்சம்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையினை நமக்கு திருமூர்த்தி தான் நமக்கு கொடுக்குறாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் வெறும் 5 நொடிகள். அதாவது ஒரே ஒரு இப்படி 5 சொடக்கு போடுற நேரம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு 5 செகண்ட்ஸ், அந்த 5 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த அவருடைய அருளானது இந்த உலகம் முழுவதுமே பரவுங்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் எந்த பிரார்த்தனைகள் வச்சாலுமே நிச்சயமாக நடக்கும். இது 200% கிடையாதுங்க. இது நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இந்த சோடசக்கலையானது நிறைய சித்தர்கள், முனிவர்களால் அறியப்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால அவங்க விரும்பியதை அவங்களால அவங்களுக்கு எல்லாமே கிடச்சது. இது எப்படி இந்த அமாவாசை பொழுதில் நமக்கு எப்படி இது கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை திதி எப்போ முடியுதோ அதிலிருந்து முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம் அப்படி தான் கணக்கெடுத்துக்கிறாங்க. அப்படி நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமையோடு கூடிய இந்த அமாவாசை இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருதுன்னா, சாயங்காலம் 6:21 மணிலேருந்து 8:21 மணிலேருந்து இருக்குது. நமக்கு இந்த அமாவாசை திதியானது நமக்கு 7:20க்கு முடியுது. அதனால தான் சொன்னேன், முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம். அப்படி கணக்கெடுத்துட்டு இந்த ஒரு நேரம் அற்புதமான நேரம். அதுவும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால, புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கோரிக்கைகள் உங்களுக்கு வேணுமோ, கடன் சுமை குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை புத்தி கூர்மையாக இருக்கட்டும், செல்வங்கள் வேறு ஏதாவது நமக்கு வேணும் அப்படிங்கிற எந்த கோரிக்கைகள் எது வச்சாலுமே நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு விஷயமானது நடக்கும். இதற்கு இந்த சோடசக்கலை நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டில் உட்காரலாம், இல்லாட்டி கோவிலில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த சொல்லியிருக்க அந்த நேரத்தில் முழுக்க தியானமாக அமைதியாக, எந்த இடம் அமைதியாக இருக்கோ அந்த இடத்துல இருக்கலாம். வெறும் தரையில் நம்ம உட்காரக்கூடாது. ஒரு மரப்பலகையில் அது மேலே உட்காரலாம், இல்லாட்டி ஒரு கீழே வேறு ஏதாவது டவலோ துணியோ ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா பூஜைக்குன்னு, அது மாதிரி துணி விரிச்சப்போ கூட நீங்கள் உட்காரலாம்.
நிச்சயமாக நம்ம அசைவ உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இறுக்கமான உடைகள் நம்ம அணியக்கூடாது. நம்ம அந்த வடகிழக்கு திசையை நோக்கி உட்காந்து நம்மளுடைய தியானத்தில் ஈடுபடலாம். இப்போ உங்களுக்கு நோய் தீரணும், இல்லை நல்ல பணம் கிடைக்கணும், கடன் தீரணும், அப்படி எந்தாச்சும் கோரிக்கைகள் இருக்கும் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிட்டு இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு மனசு ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக அமைதியாக நம்ம இருக்க நிச்சயமாக அந்த ஒரு 5 செகண்ட்ங்கிறது எப்போ வரும்னு இது வரைக்கும் யாருமே கணிச்சு நமக்கு சொல்லவே இல்லை. அதனால தான் இந்த 2 மணி நேரம், இப்போ 2 மணி நேரம் நம்மளால் இப்படி உட்கார முடியாதுமா, எங்களால் நாங்கள் வெளியில் வேலையாக இருக்கோம், வேறு ஏதாவது இருக்கோம். நீங்கள் மனசு நம்ம நெகட்டிவாக எதிர்மறையாக பேசாமல் அமைதியாக ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு முன்னுக்கு வரணும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ இந்த அமாவாசைக்கு நமக்கு இது மாதிரி பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் நமக்கு இது முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த முழு பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா? பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அந்த ஒரு திதியிலையும் இதே மாதிரி தான் வரும். கண்டிப்பாக இனிமேட்டு நம்ம வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நம்முடைய சேனலில் பதிவிடுறோம். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு 5 நொடி தான். அந்த 5 நொடியில் இந்த பிரபஞ்சமே அந்த திருமூர்த்தியினுடைய ஆளுகைகள் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குமா. அதனால தான் எல்லா விஷயங்கள் நம்ம அதை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ, எதை நினச்சி கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அந்த 5 செகண்ட்க்கு நமக்கே தெரியாது. எப்போ நம்ம அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நேரம் நமக்கு வந்துட்டு போது நமக்கே தெரியாது. ஆனால் அதனால தான் அந்த ஒரு நேரத்தில் அமைதியான சூழலில் உட்காந்து நம்மளை இது மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 5 நொடிகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க. இந்த முறை இந்த பதிவானது கொஞ்சம் அவசர பதிவாகவே ஆயிடுச்சு. நிச்சயமாக அடுத்த முறை இதே மாதிரி சோடசக்கலை நேரம் வரும் பார்த்தீங்களா? அமாவாசை அந்த முழு பௌர்ணமி வர நாட்களில் கண்டிப்பாக முன்கூட்டியே இந்த ஒரு நேரத்தை நாங்கள் பதிவிடுறோம். கண்டிப்பாக இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நிச்சயம் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க. கடவுள் நமக்கு அளித்த மிக முக்கியமான ஒரு வரம். ஏன்னா கடவுள் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இருந்தால் கூட அதை மாற்றணும், அந்த விதியையே மாற்றுறதுக்கான சக்தியும் அந்த நேரத்தையும் கடவுளே நமக்கு தராரு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.